குருவே போற்றி, ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தமாக உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. இப்போ ஒரு சிலரால் கோயிலுக்கு போக முடியல. ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாருமே ஏஜ் எபோவ் 60, I am 70. சரி. இப்போ எங்களால் எல்லாம் நினைச்ச நேரத்துக்கு கோயிலுக்கு போக முடியல, சாமி கும்பிட முடியல, காலையில் எழுந்திரிச்சு விளக்கேற்ற முடியல. இதெல்லாம் முதல்ல பண்ணிக்கிட்டு இருந்தோம். காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு இது பண்ணி விளக்கேற்றி குளித்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எங்களால் காலையில் எழுந்திரிக்கவும் முடியல, சாமி கும்பிடவும் முடியல. சாமி கும்பிட முடியலன்னு இல்லை, சாமி கும்பிட்றோம். ஆனால் வழிமுறை பிரகாரம் எங்களால் செய்ய முடியல. கோயிலுக்கு போக முடியல, ஏன்னா யாராலையும் நடக்க முடியல. அது மெயினாக இருக்குது. இப்போ அதுக்கு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் எங்களுக்கு. கோயிலுக்கு போகணுன்னு அவசியமே கிடையாதும்மா. கோயிலுக்கு போய் தான் சாமி கும்பிடணுன்னு அவசியமே கிடையாது. ஒரு உயிர் பிறந்ததுன்னா சாகிற வரைக்கும் அது சாமி கும்பிட்டு தான் சாகணும்னு அவசியமே கிடையாது. எல்லா உயிர்களும் சாமி கும்பிட்டாலும் சாமி கும்பிடலாலும் வாழ தான் போகுது. அதனுடைய ஆயுட்காலம் வரைக்கும் அது வாழும். அது சாமியே கும்பிடலன்னா கூட சரி, அது ஆயுட்காலம் சாமி கும்பிடல நாளைக்கு செத்து போடணும்லாம் சொல்லக்கூடாது. அதனுடைய ஆயுட்காலம் வரைக்கும் வாழும். ஆனால் இந்த சாமி கும்பிட்றதுக்கும் சாமி கும்பிடாததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சாமி கும்பிடும்போது உன்னுடைய பாரங்களை இறைவன்கிட்ட கொடுத்துட்டேன்ற நினைப்போட வாழற. சாமி கும்பிடாத போது எது செய்தாலும் நான் தான் வாழற. அப்போ மன ஓச்சல் உனக்கு ஜாஸ்தி ஆகுது. அதனால் எல்லாமே இறைவன்கிட்ட கொடுத்துடணும். வீட்டில் ஒரு படம் இருக்குது, அந்த படத்தாண்ட உட்காந்துக்கின்னு கூட சாமி கும்பிட முடியாது. கோவிலுக்கு போவானா போக முடியல, வயசாகி போச்சு, நடக்க முடியல, வீட்டில் உட்காந்துன்னு கும்பிட்டுன்னுக்கலாம். சரி, அது கூட முடியல அப்படின்னா உங்களையே நினச்சிக்கின்னு 1 மணி நேரம் உட்காருங்க டெய்லி, அதுவே சாமி கும்பிட்ட மாதிரி. 2வது விஷயம், பணத்துக்கு ஏதாவது கஷ்டமா? தங்கமலை பொன்மலை எல்லாம் சொந்தமாக வச்சுருக்காரு இவர். இதுதான் சிற்சபை பொற்சபை, இதுதான் நம்ம கவனிக்கணும். இங்கே இதுதான் அந்த 2 சபையும். அது 2 இவருக்கு சொந்தமானதாச்சே. அப்போது பிள்ளைங்க இருக்காங்க, இவருக்கு பார்த்துக்கிறதுக்கு பல கோடி பக்தர்கள் இருக்கிறாங்க. இந்த ஏண்டா விஷம் குச்சான் அப்படின்னு கேட்பார் கிண்டலாம். அந்த மாதிரி சிவபெருமான் ஒரு தப்பு பண்ணிட்டா, ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா ஜெயிலில் என்ன போலீஸ் என்ன பண்ணோம், உடனே பிடிச்சி கேஸ் போடுவாங்க. வக்கீல் கோர்ட்டில் வாதாடுவாங்க. கோர்ட்டில் ஜட்ஜ் என்ன ஒரு தீர்ப்பு எழுதுவார், நீ 1 மாதம் ஜெயில் தண்டனை போடான்ருவாங்க. 1 மாதம் ஜெயிலில் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, சிவபெருமான் தான் அந்த அதிகாரி, ஒரு தண்டனை கொடுக்குறார். நீ பண்ணதுக்கெல்லாம் உனக்கு இந்த பிறவி மானிட பிறவின்னா மாதா உதரத்துக்குள்ளே நீ போய் இருந்து அங்கேருந்து தான் வெளியில் வந்தாங்கன்னா அதான் கடமை, போடான்னாச்சு, அனுப்பிச்சாச்சு. ஆனாலும் தண்டனை கொடுத்த இறைவனை ஐயோ பாவம் நானும் கூட ஜெயிலுக்கு வரேன் அப்படின்னு இன்னும் ஜெயிலுக்கு போக சொல்லியாச்சு. இவர் போய் ஏசி ரூமில் இருக்கலாம் ஜட்ஜி மாதிரி. ஆனால் இல்லை, ஐயோ பாவம் அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டுனே, அவன் எவ்வளோ அனுபவிப்பாத்துட்டு நானும் வரேன் பாவம் கூட. அவரும் அங்கே அனுபவிக்கிறார். இதுதான் இறைவன் நமக்கு காட்டக்கூடிய மிகப்பெரிய அருள். இதுதான் அருள்னா இதுதான். இப்படி ஒரு நம்ம மேலே கருணை, இந்த அருள், இதை எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு தான் வள்ளல் பெருமான் இங்கே வந்தார். அந்த கருணை எப்படி வரும், இந்த அருள் எப்படி வரும் அப்படின்னா இறைவனை நம்ம நெருங்க அந்த அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கருணை நமக்கு வந்துடும். அதனால தான் ஜீவகாருண்யத்தை அவர் முதல் வச்சார். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. அதாவது இதில் என்ன சொல்லுவாங்க, என்னோட உடல் இந்த பருத்த தொந்தி எனக்கென்னும், நாய் நரி பேய் கழுகு எனக்கென்னும். ஏன்னா நம்ம அப்படி போகும்போதே பார்க்குமா சுடுகாட்டில் நாய் நரி பேய் கழுகெல்லாம் இதை போகிறான் பார்த்தியா, நல்லா கொழுன்னு ஆள் நல்லாகிறாயா, சும்மா சம்முன்னு இருக்கிறான். அவ்வளோ அந்த வயிறு பார்த்தியா, அது நான் மட்டும்தான் சாப்பிடுவேன்னுமா கழுகு.
அதை புழு பூச்சி இல்லை அதெல்லாம் கிடையாது. அவர் மண்ணுக்குள்ளே தான் வருவார். அவர் முழுமையாக சாப்பிட்றதுக்கு எனக்கு மட்டும்தான் ரைட்ஸு, நான் தான் சாப்பிடுவேன்னு புழு சொல்லுமா. நரியோ எனக்கெண்ணம், எரியோ எனக்கெண்ணம், நெருப்பு எரின்னா நெருப்பு அது எனக்கு தாண்டானும். அப்போது இந்த உடலை இன்னொரு ஜீவனை கொன்று சாப்பிட்டு இந்த உடலை வளர்த்தா என்ன சொல்லும்? இந்த உடலுக்கு என்னென்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் இப்படி சொல்லுமா. அப்போ இன்னொரு உயிரை கொன்று சாப்பிட்டு இந்த உடல் வீணாகி இப்போ அவங்களுக்கெல்லாம் உணவாக போகிறதுக்கு இன்னொரு உயிரை ஏண்டா கொள்கிறன்றது தான் வள்ளல் பெருமான் நமக்கு உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அதுக்காக வருவிக்க உற்றவர் அவர். இந்த வருவிக்க உற்றவர்னு சொன்னாலே என்னென்னா, ஆல்ரெடி ஒரு டிபார்ட்மெண்ட் பார்க்குறவங்க, நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் தெரியும், ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் திடீர்னு ஒரு ஷார்ட்டேஜ், அவங்க அர்ஜென்ட் ஒர்க்கு வேணும்னா உடனே என்னப்பா கலெக்டர் ஒரு ஆர்டரை போடுவார். அடுத்த டிபார்ட்மெண்ட்டில் எங்கே ஃப்ரீயாக இருக்காங்க ஸ்டாஃபுங்க, அவங்கள இந்த இதுக்கு டெப்டேஷன் போடுங்கன்னுவாங்க. டெப்டேஷன் அதுக்கு பேர் வருவிக்க விடுறது. ஆமாம், எமர்ஜென்சியில் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட், சம்பளம் மட்டும் உங்களுக்கு இங்கே தான், நீ எங்கே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே சம்பளம் வந்துடும். ஆனால் வேலை உங்களுக்கு நீங்கள் அங்கே போய் செய்யணும். உங்களுக்கு அவர் தான் சீஃப், நீங்கள் அங்கே போய் இன்னும் வேலை செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆர்டரை போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அதுபோல் வள்ளல் பெருமானாருக்கு டெப்டேஷன் போட்டு இங்கே அமிச்சாங்க. அவர் ஆல்ரெடி அங்கே வேலையில் இருந்தவர் டிபார்ட்மெண்ட்டை மாற்றி இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து அதுக்கு ஹெட்டாக நீ கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி அமிச்சதுனால வருவிக்க உற்ற நாள் இன்னைக்கு. சரிங்களா? வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. எல்லா சக்தியுமே இறைவனுக்கு கட்டுப்பட்ட சக்திகள் தான், எல்லா சக்தியும். ஆனால் என்னன்னா, இறைவன் நேதிப்படி போகிறவர், அவருக்கு அதிகாரம் இருக்குதுன்றதால போய் உடனடியாக அந்த வேலையெல்லாம் அவர் செய்ய மாட்டார். முறையாக என்னவோ அதுதான் நடக்கும். இப்போது எல்லாரும் எல்லா கிரகங்கள்லேருந்து எல்லாம் அவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் சனீஸ்வரன் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை பிடிக்கணுன்றாரு. சரிப்பா பிடிச்சிக்கோ, ஏன்னா நீதிப்படி நடந்தே ஆகணும், பிடிச்சிக்கோ, அதனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அடுத்த ஒரு நாளில் பிடியான்றாரு. இல்லை எனக்கு இதுதான் டைமு, 3 நேரம் நெருங்கிச்சு, நான் பிடிச்சி தான் ஆகணாரு. அப்போ நம்ம சரி வேறு வழி இல்லை, எப்படியாவது டப்பாஞ்சு ஆகணும், ஏன்னா ஒரு வேலையை செய்தாகணும், விட்டுற முடியாது, இவன் பிடிச்சிட்டா செய்யவும் முடியாது. அதனால் டக்குன்னு சரி பிடிச்சிக்கப்பான்ட்டு அவர் எஸ்கேப் ஆகிடுவார். அவரை பிடிக்க முடியாது, ஏன்னா சிவபெருமானா அவ்வளோ ஈஸியாக பிடிக்க முடியாது, அவர் அவ்வளோ பெரிய ஆற்றல் படைத்தவர். ஆனாலும் இவங்கிட்ட நீதிப்படி தப்பிச்சிடணும். ஆனால் அவன் பிடிக்கிற நாழிகை ஒரு நாழிகைனாலும் நீதிப்படி அவன் பிடிக்கணும், அதுதான் அவன் ரூல். அப்போது அவனை வேண்டான்னு சொல்ல முடியாது, பெரிய அதிகாரியாக இருந்தாலும் வேண்டான்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுறாரு, நீதிப்படி இருந்தே ஆகணுன்றதால ஒரு பொந்துக்குள்ளே போய் பூந்துருவார் சைலண்ட்டாக. ஒரு நாழிகை கடந்ததுக்கப்புறம் வரார் வெளியில். என்னப்பா பிடிச்சிட்டியான்னு கேட்குறாரு. ஓ பிடிச்சிட்டேன்றார் அவர். இல்லையே நீ பிடிக்கலையானார். அடடா, ஒரு நாழிகை நீங்கள் பந்துக்குள்ளே இருந்தீங்களா, அதுதான் நான் பிடிச்சேன்னாரு. அப்போ எப்படி இருந்தாலும் அவன் கடமையை அவன் செய்யணும், அதுக்கு அவர் ஒத்து போயிடுவார். இப்போ அவன் பிடிச்சி அவன் எத்தனை போய் உன்னை பந்துக்குள்ளே அடைக்கிறது, அவரே பந்துக்குள்ளே போய் உக்காந்துட்டார். இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். எதையும் அவர் நீதிக்கு மீறி எதையும் செய்ய மாட்டார், எல்லாம் நீதிப்படி நடக்கணுன்ற நிலையில் தான் இறைவன் செயல்பாடுகள் இருக்கும். அதனால தான் இறைவன் பேரறிவாளன்னு சொல்கிறதுக்கு அதுதான் காரணம். ரெண்டாவது, இறைவன் நடுநிலைமையாக இருப்பார், எதையும் மாற்றி இது பண்ண மாட்டார். நல்லவங்க கெட்டவங்க அவருக்கு கிடையாது. ஏன் அப்படி கிடையாதுன்னா, அந்த காரணம்ன்ற ஒன்று அவருக்கு கிடையாது. கடந்தார். ஒன்றானவன் இரண்டானவன் படிச்சிருக்கிறீங்கள, அது மாதிரி ஒரு கடவுள்ன்றது ஏகன் தான், ஒருத்தர் தான். ஆனால் 2 விஷயமா இருக்கார். எப்படி 2 விஷயமா இருக்காருன்னா, சிவம் சக்தின்ற 2 விஷயமா இருக்கார். 3ஐ கடந்தார் அவர். என்ன 3னா, மும்மலங்கள் அவருக்கு கிடையாது, மும்மலங்களை கடந்தவர். காரணம் என்னன்னா, மும்மலங்கள் கிடையாது, பிறவிக்கு தான் உண்டு, பிறந்தாதான் மலங்கள். பிறக்கலை அப்படின்னா சிவபெருமான் பிறக்கலை, அதனால் அவருக்கு மலங்கள் கிடையாது. அப்போது 4 உணர்ந்தான்னாரு. 4 உணர்ந்தது என்ன? வேதங்கள். 4 வேதங்களை இறைவன் எழுத வச்சார். அவர் உணர்ந்ததால தானே எழுத வச்சார்.
வேதங்கள்னா எல்லாருமே வந்து பாட்டு மாதிரி இருக்குமா ஏதோ அப்படியா இப்படியெல்லாம் கிடையாது. வேதங்கள்னாலே மியூசிக் தான், சத்தம் தான். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை